சார் அடுத்ததா உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்னு அது ஒரு கருத்து இருக்கு. ஸோ ஜென்மகுரு அப்படின்னாலே இப்போ நம்ம போறதுக்கு வனமெல்லாம் எதுவும் இல்லை. அதனால இது எந்த அளவுக்கு இது உண்மை? ஏன்னா இப்போ நம்ம ராசிக்குமே ஜென்மத்துல தான் குரு வர. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? அதுவும் மிதுன ராசி குரு கிரகத்துக்கு பகை வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏதாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம், நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொன்னால், அதாவது ராமருக்கு குரு ஜென்மத்துக்கு வரும்பொழுது அவர் வனத்துக்கு போனாருங்கிற மாதிரி சொல்றார். குரு பயிற்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி. அப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராமருக்கே குருவானவர் ஜென்மத்துக்கு வந்திருப்பார் இல்லையா. அப்போ ஒவ்வொரு 12 வருடத்திற்கும் ஒரு முறை ராமர் வனத்திற்கு போனாரா? அதை யோசிக்கணும் இல்லையா. ஆக அதுக்கு அதுவா பொருள்? நிச்சயமாக அது இல்லை. ராமருக்கு அவருக்கு கடகத்துக்கு வரும்போது போனார் அப்படின்னு சொன்னால், ஜென்ம ராசிக்குள்ளே வரும்பொழுது போனாரா? வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருந்ததுங்கிறது வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர, அப்ப ஜென்மத்துக்கு வரும்பொழுதெல்லாம் வனத்துக்கு போவோம்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா 12 years ஒன்ஸ் அந்த இடத்துக்கு தான் வரப்போறது. அப்ப அந்த கான்செப்ட் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது போக ஜென்மத்தில குரு வரும்பொழுது அது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமானது இருக்கிறது. இப்ப நம்ம கடகராசிக்குன்னு எடுத்துக்கும் பொழுது அது 6ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக குருவானவர் போறார். 6ஆம் பாவம்ங்கிறது மறைவிடம்னு சொல்றது, 9ஆம் இடம்ங்கிறது தொலை தூரத்தை பத்தி சொல்றது. ஆக அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துக்கு வரும்பொழுது ஒரு டிரான்ஸ்பரோ இல்ல ஒரு இடமாற்றமோ ஒரு அலைச்சலோ உண்டாகலாம். ஆக இந்த நேரத்திலே இந்த ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான கான்செப்டே இல்லை. யோசிச்சு பாருங்கிறதுக்காக சொல்றேன். ராவணனுக்கு 12ல குரு வரும்பொழுதுதான் ராவணன் போய் சேர்ந்துட்டான், அவனை அழிச்சுட்டான் அப்படின்னா அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனையா? 12ல குரு அடுத்த விஷயம் அப்படிதான் சொல்லியிருப்பா. அதுல 8ல குரு வந்தா மிகப்பெரிய நஷ்டம்பா. 10ல குரு வந்தா பரமேஸ்வரனுக்கு 10ல குரு வரும்பொழுதுதான் ஒரு பிரச்சனையா அவரு சுத்தின்னு இருந்தார் அப்படிங்கிறா. பரமேஸ்வரனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பரமேஸ்வரனுக்கு உகந்த நட்சத்திரம் ஆருத்ரான்னு எல்லாருக்கும் தெரியும். பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம்னு ஆருத்ரான்னு சொல்லுவாளே தவிர, ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரைக்கு அதிபதி பரமேஸ்வரன் சொல்லியிருக்காளே தவிர, ஸ்ரீருத்ரன்னு சொல்லியிருக்காளே தவிர, பரமேஸ்வரனுக்கு ஏது ஜென்மா, அவன் என்னைக்கு பிறந்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு 10ல வரும்பொழுது அவர் கையில திருவோடு எடுத்து சுத்தின்னு இருக்காரு. அதே புலிப்பாணி சித்தர் பாட்டு நீ சொல்றா இல்லையா, ஜென்மராமர் வனத்திலேங்கிற பாட்டிலேயே இதையும் சொல்லி இருப்பா. ஆக இந்த கான்செப்ட்ல எல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லை, அதை நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. ஜென்மத்திற்கு குரு வந்தால் நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது ஒரு சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும். அதற்கு நம்ம குருவண்டதான் பிரார்த்தனையை வச்சுக்கணும்.